வியூவர்ஸ், செட்டிநாடு அம்மா கிச்சனில் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம் இன்னைக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் தேங்காய் துருவல், கடுகும் உளுந்தம்பருப்பும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பீன்ஸ் வந்துட்டு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பச்சையான பொருள் நம்ம சமைக்கிறப்ப பச்சை மிளகா போட வேணாம், இந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டால் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா லைட்டாக வறுத்துக்கோங்க. வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுச்சு. பீன்ஸை சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கிட்னியில் ஸ்டோன் உள்ளவங்களுக்கும் இந்த பீன்ஸ் நல்லது. பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு அதை கூழ் மாதிரி பண்ணி சாப்பிட்டா அந்த கிட்னியில் உள்ள ஸ்டோன் கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பீன்ஸ் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கலைனாக்க இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ்லாம் அதிகமாக நீங்கள் வச்சு கொடுக்கலாம். பீன்ஸ் கேரட் சேர்த்து வதங்கிடுச்சு. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வேகிறதுக்காக. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சம் அந்த காய் லைட்டாக இப்படி நனைகிற அளவுக்கு இருந்தால் கூட போதும். ரொம்ப வெந்ததுனாலும் சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ மூடி வச்சுருங்க. பாருங்க, இப்போ தண்ணி வத்திருச்சு. இப்போ நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா சேர்ந்த உடனே நீங்கள் இறக்கிடலாம். உடனே சாப்பிட்றாங்க நீங்கள் மேலாப்பில் தேங்காய் பூ போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகும்னா நீங்கள் நல்லா தேங்காய் பூ வதக்கிட்டிங்கன்னா ஒரு 5 hours கூட கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இப்போ செட்டிநாடு அம்மா கிச்சனில் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 minutesல ரெடி ஆயிரும். வாங்க சர்வ் பண்ணலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.